கோல்டு பிளெட்ஜ் பண்ணுறது கரெக்ட் ஐடியாவா ஆர் கோல்டு செல் பண்ணுறது ஒரே வாட்டி செல் பண்ணுறது ரைட் ஐடியாவா பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ எங்களுக்கு யாருக்கும் தெரியும். ஸோ நான் எனக்கு நாங்கள் கோல்டு வாங்குறது எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும். எமர்ஜென்சி டைமில் பிள்ளைங்களுக்கு எஜுகேஷனுக்கு ಅಥವಾ எங்களுக்கே ஏதாவது எமர்ஜென்சி டைமுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு தான் நாங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கரெக்ட் இல்லையா? ஸோ இப்போது அந்த கோல்டு நான் என்ன சேஃப்டிக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் அந்த சேஃப்டிக்கு நாங்கள் பிளெட்ஜ் பண்ணால் கரெக்டு இதா ಅಥವಾ அந்த செல் பண்ணால் கரெக்ட் மெத்தடா என்ன பண்ணணும் கரெக்டாக லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் ஆகுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் கோல்டு வாங்குவோங்க. எனக்கு ஒரு எமோஷன். இப்போது ஜஸ்ட் ஐட்டம் இல்லை. இப்போ கோல்டுனா ஒரு ஐட்டம் மட்டும் இல்லை. ஓகே, ஒரு பொருளா? ஓகே, பொருள் அப்படி இல்லை. கோல்டுனா வளையல் ஆகட்டும், ரிங் ஆகட்டும், செயின் ஆகட்டும், ஒரு எமோஷன் இருக்குது எங்ககிட்ட. அது லக்ஸுரி ஐட்டம் மட்டும், லக்ஸுரி ஐட்டம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இது ஒரு சென்டிமெண்ட் தான் நான் பார்க்குவோம். கரெக்ட் இல்லையா? ஸோ அப்போ நாங்கள் எமர்ஜென்சி டைமில் இது உதவும் அன்ட்டு தான் நாங்கள் வாங்குறது. ஸோ இப்போ எமர்ஜென்சி டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகிடுச்சு ಅಥವಾ ஜாப் போயிடுச்சு, அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? பிளெட்ஜ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களை பிளெட்ஜ் பண்ணுறது தான் தாட் வரும். கரெக்ட் இல்லையா? ஸோ இப்போ பிளெட்ஜ் பண்ணுறது இல்லையா செல் பண்ணுறது கரெக்டாக லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பிளெட்ஜ் பண்ணுறோம். இப்போ பிளெட்ஜ் பண்ணுறேன் நாங்கள். இப்போ பிளெட்ஜ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்கள் அம்மா கிட்டேயோ இப்போ ஒய்ஃப் கிட்டேயோ போய்ட்டு அம்மா எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு வேலை போயிடுச்சு, அது பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு கோல்டு வேணும் கேட்டால் அம்மா தருவாங்க. பட் எங்களுக்கு எமோஷன் போயிட்டு பிளெட்ஜ் பண்ணிடுறேன். பட் நான் எனக்கு என்ன மனசில் எப்படி என்ன இருக்கோ, எப்போ எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொடுத்துடணும் அம்மாவுக்கு கோல்டு அன்ட்டு ஒரு தாட் அப்படியே இருக்கும். கரெக்ட் இல்லையா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பணம் ரீபே பண்ணிவிட்டு கோல்டு பிளெட்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம், அம்மாவுக்கு கொடுத்துடலாம். அதுதான் ஒரு மனசு இருக்கும் பிளெட்ஜ் பண்ணால். ஸோ நாங்கள் இப்போ பிளெட்ஜ் பண்ணால் உங்கள் பிளெட்ஜ் பண்ணுறது அட்வான்டேஜ் தெரியுமா? அந்த கோல்டு உங்கள்கிட்டே இருக்கும். கோல்டு ஓனர் நீங்கள் தான். பட் பிளெட்ஜ் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். வட்டி கட்டிப்பீங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வட்டி கட்டுவீங்க. பட் ஓனர் நீங்கள் தான். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னமா, உங்களுக்கு கோல்டு இருந்தால் 24 hour வித்தின் 24 hour இல்லை 10 நிமிஷத்துக்கு கோல்டு எடுத்துன்னு போய் கொடுத்தா பேங்க்கில் 10 நிமிஷத்துக்கு அவனே கேஷாக கன்வெர்ட் பண்ணிடலாம். கோல்டு இருந்தால் உங்களுக்கே தெரியும். ஸோ வட்டி கம்பேர் பண்ணுங்க. இப்போது என்பிஎஃப்சியில் கம்பெனியில் என்பிஎஃப்சி உங்கள் பிளெட்ஜ் பண்ணால் வேறு வட்டி இருக்கும், கவர்மெண்ட் பேங்க்கில் பிளெட்ஜ் பண்ணால் வேறு வட்டி இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணி எங்கே வட்டி கம்மிக்குதோ அங்கே பிளெட்ஜ் பண்ணால் கரெக்டு. இன்னொன்று, பிளெட்ஜ் பண்ணால் இமீடியட் பணம் கிடைச்சிடும். அது மாதிரி பர்சனல் லோன் மாதிரி கிரெடிட் கார்டு மாதிரி அந்த டாக்குமெண்ட் இருக்கா, இந்த டாக்குமெண்ட் இருக்கா, அது கூட இது கூட ஒன்றும் தொல்லை இல்லை. உங்கள்கிட்ட கோல்டு இன்சார்ஜ் கொடுத்தீங்களா, கேஷ் இமீடியட் கேஷ் ஆயிடுச்சு. ஸோ ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த கோல்டு இருந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட 1 lakh கோல்டு இருக்குது. லாஸ்ட் 1 year உங்களுக்கு பிளெட்ஜ் பண்ணோம். 1 year கோல்டு வேல்யூ லாஸ்ட் இயர் பிளெட்ஜ் பண்ணிட்டு ஒரு 1 லட்சம் வேல்யூ, லாஸ்ட் இயர் 1 லட்சம் வேல்யூ பிளெட்ஜ் பண்ணணும். பட் பேங்க் எவ்வளோ கொடுப்பாங்க? 70% எவ்வளோ கொடுப்பாங்க? 70% ஆஃப் கோல்டு வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் வேல்யூ இருந்துச்சுன்னா 80% ಅಥವಾ 80,000 ಅಥವಾ 70,000 80,000 பணம் 70% 80% பணம் கொடுப்பாங்க பேங்க்கில். பட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? பிளெட்ஜ் பண்ணால் அன்றைக்கி 1 வருஷம் பின்னாடி 1 லட்சம் வேல்யூ, இப்போது 1.25 லட்சம் வேல்யூ. அந்த வேல்யூ ஸோ இப்போ போயிட்டு பேங்க்கில் போயிட்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு தெரியுமா? ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக அந்த கோல்டு மேலே அடிஷ்னலாக லோன் வேணும்னா கொடுப்பாங்க. ஏன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 வருஷத்துக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் 1 லட்சம் வேல்யூ, பட் இப்போ 1.25 லட்சம் வேல்யூ. ஸோ அடிஷ்னல் லோன் கொடுப்பாங்க. லோன் இந்த பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு பிளெட்ஜ் பண்ணால். ஆனால் இந்த பெனிஃபிட் செல் பண்ணால் கிடைக்காது. அப்புறமா சொல்கிறேண்ணா. ஓகேயா? அப்புறம் என்ன நீங்கள் கரெக்டாக வட்டி கட்டணும். மந்த்லி ரீபேமெண்ட் பண்ணால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. மந்த்லி வட்டி கட்டினா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இந்த பிளெட்ஜ் பண்ணிட்டு. அதே வட்டி கட்டலைன்னா அவங்க ஆக்ஷனுக்கு விட்டுட்டு உங்கள் கோல்டை செல் பண்ணிடுவாங்க பேங்க்கு. ஓகே, இதுதான் ரிஸ்க் இருக்குது பிளெட்ஜில். ஆனால் செல் பண்ணாங்க. இப்போ செல் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது என்னென்ன பார்க்கலாம். இப்போ செல் பண்ணால் ஒரே வாட்டி கோல்டு செல் பண்ணிவிடுவாங்க. எமோஷனல் அது இப்போது கோல்டாக தான் எமோஷன். ஸோ கொடுத்துட்டு கோல்டு ஒரே வாட்டி ஓகே வேல்யூ போயிடுச்சு. பணம் கிடைக்கும், 100% பணம் கிடைக்கும். அவன் 1 லட்சம் வேல்யூவா பிளெட்ஜ் பண்ணால் 70-80% பணம் கிடைக்கும். இப்போ செல் பண்ணால் 100% பணம் கிடைக்கும். இப்போ 1 லட்சம் வேல்யூ இருந்துச்சுன்னா 1 லட்சம் கிடைக்கும் வேல்யூ. பட் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. இப்போ லாஸ்ட் இயர் செல் பண்ணீங்க 1 லட்சத்துக்கு, அதே கோல்டு போயிருந்துச்சுன்னா 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஆயிருக்கும். ஸோ இப்போ செல் பண்ணியிருந்தேன்னா ஜாஸ்தி கிடைச்சிருக்குமேன்ட்டு இதாக இருக்கும். ஸோ இந்த பெனிஃபிட் உங்களுக்கு செல் பண்ணால் கிடைக்காது.
பட் இன்னொன்று, இதே செல் பண்ணிட்டான் இன்னொரு வாட்டி பை பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். கரெக்ட் இல்லையா? அன்றைக்கி 1 லட்சம் வேல்யூ இருந்துச்சு, செல் பண்ணிட்டீங்க, பாவம் நாங்கள் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணல விடு அன்ட்டு போயிட்டோங்க. பட் இப்போ பர்ச்சேஸ் பண்ணோன்னா அவ்வளோ காஸ்ட்லி ஆகிடுச்சு, பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இங்கே செல் பண்ணால். ஓகேயா? இப்போது எப்போ நாங்கள் செல் பண்ணால் கரெக்டு? இப்போ ப்ளெஜ் பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம், பட் எந்த மெத்தடில் எப்போ செல் பண்ணணும் அப்படின்னா, எப்போ செல் பண்ணோன்னா ஒரு எமர்ஜென்சி இருக்குது, லாங் டேர்ம் எமர்ஜென்சி, பர்மனெண்ட் எமர்ஜென்சி. இப்போ என்கிட்ட பணம் மேலே வட்டி கட்டக்கெல்லாம் முடியாது, பட் இப்போ எனக்கு தேவை, எமர்ஜென்சிக்கு பணம் தேவை, கோல்டு இருக்குது, வட்டி கட்ட முடியாது, மந்த்லி வட்டி கட்டுறதுக்கு பணம் இல்லை. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு செல் பண்ணிவிடுங்க. செல் பண்ணிவிட்டு உங்கள் என்ன எமர்ஜென்சி இருக்கோ அது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்? இப்போ செல் பண்ணல, ப்ளெஜ் பண்ணிங்கன்னு நினைக்கும், ஒரு 5 இயர் 10 இயருக்கு வட்டி கட்டினே இருந்தால் உங்களுக்கு தானே லாஸு. இப்போ 1 இயருக்கு 6 மந்த்ஸுக்கு இங்கே வட்டி கட்டிட்டு ரிலீஸ் பண்ணால் பெனிஃபிட்டு. அதே 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே வட்டி கட்டிக்கினே இருந்தால் உங்களுக்கு தான் லாஸு. அது வட்டி கட்டியிருப்பீங்க இல்லையா, ப்ளெஜ் பண்ணிட்டு அதை வட்டியை எடுத்துகிட்டு போய்ட்டு நடைக்கடையில் சீட்டு போட்டிருந்தா அது என்ன வட்டி உடவே கோல்டு இருக்கோ அதோடவே சீட் கட்டியிருந்தால் வந்துடும். ஸோ லாங் டேர்மில் வட்டி கட்டக்கூடாது. இப்போ 5 இயர் 6 7 இயர் 8 இயர் வட்டி கட்டினே இந்த அது சென்ஸ் இல்லை. ஸோ அது வட்டி கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே சீட்டு போட்டால் அதே வேல்யூ கோல்டு வேல்யூ வந்துடும் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செல் பண்ணால் பர்மனெண்ட்டாக இப்போ கோல்டு போயிடும், அப்புறம் உங்களுக்கு 100% வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நீங்கள் கோல்டு ப்ளெஜ் பண்ணால் டிப்ஸ் சொல்லிடுறேன், என்னென்ன எங்கே எப்படி ப்ளெஜ் பண்ணோம், என்னென்ன பார்க்கணும் ப்ளெஜ் பண்ணான்ட்டு. இப்போ கோல்டு ப்ளெஜ் பண்ணால் ஒரு சேட்டு கடையில் போய்ட்டு அப்படியெல்லாம் ப்ளெஜ் பண்ணாதீங்க, பேங்க்கில் போய்ட்டு ப்ளெஜ் பண்ணுங்க. அதுவா என்பிஎஃப்சி, அதுவா இப்போ மணப்புரம் இருக்குது, முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி என்பிஎஃப்சியில் போய்ட்டு நீங்கள் ப்ளெஜ் பண்ணால் கரெக்டு. ஓகே? டேர்ம் இப்போ ப்ளெஜ் பண்ணால் ஒரு வருஷமோ 2 வருஷமோ அது பே பண்ணிவிட்டு அன்ப்ளேஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா உங்களுக்கு தான் லாஸு. இப்போ இன்னொன்று, ஓவர் பாரோயிங் பண்ணக்கூடாது. இப்போது கோல்டு வேல்யூ 1 லட்சம் வேல்யூ இருக்குது, உங்களுக்கு 10,000 தான் தேவை. பட் என்ன பண்ணுவீங்க, கோல்டு வேல்யூ 1 லட்சம் இருக்கா, எவ்வளோ ஆகுது அவ்வளோ கொடுப்பா, பரவாயில்ல வட்டி கட்டுறேன், அது வேண்டாம். எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ மட்டும் பணம் எடுத்து வட்டி கட்டினா அது சென்ஸு. ஓகே? ஸோ இன்னொன்று, ப்ளெஜ் பண்ணால் வட்டி கட்டினா அது ஒன்று ரிஸ்க் இருக்குது. ஓகே? இதெல்லாம் ரிஸ்க்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேர் பண்ணுங்கள், இந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, நெக்ஸ்ட் பேங்க்கில் இன்னொரு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, இதுமாதிரி கம்பேர் பண்ணிட்டு எங்கே கொஞ்சம் கம்மி வட்டி இருக்கோ அந்த பேங்க்கில் போயிட்டு ப்ளெஜ் பண்ணுங்க. இன்னொன்று, ப்ளெஜ் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் தான் ஓனர். அதே நீங்கள் செல் பண்ணிட்டா உங்கள் சொத்து போயிடுச்சு. உங்கள் சொத்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, லாஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் டெம்பரரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ப்ளெஜ் பண்ணுங்க, பர்மனெண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா செல் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கோல்டன் டைப் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே நான் போடுற கண்டென்ட்டு மக்களுக்கு புரியுது அண்ட். ஓகே? ஸோ கமெண்ட்டில் கோல்டன் டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன்.